சாந்தமும் சமாதானமும் தான் உங்களுடைய வாழ்க்கை என்று இறைவன் அறிவிக்கின்றான். அத்தியாயம் 3 வசனம் 19. சாந்தமும் சமாதானத்திற்கும் அப்பால் அல்லாஹ் உங்களிடமிருந்து விரும்புவது எதுவும் இல்லை. இதற்காக உங்களிடம் எந்த கூலியும் கேட்கவில்லை. இது வேண்டுமா வேண்டாமா, அவ்வளவுதான். வேண்டும். வேண்டுதல் முடிந்துவிட்டது. என்னிடம் திரும்புங்கள், என்னிடம் பயபக்தியோடு இருங்கள், நான் கொடுத்திருக்கூடிய சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள முயலுங்கள். இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்யவில்லை. இப்பொழுது மனம் சமாதானமாக இருக்கின்றது. எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அடுத்தது என்னங்கும் போது அங்கே தான் உங்களுக்கு கெட்ட செய்திகள், உங்களுடைய வழிமுறைகள் அவ்வளவும் உங்களுடைய மனதிற்கு வருகின்றது. நான் எப்படி வாழப்போகின்றேன் தெரியவில்லை. அதுவும் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் வாழக்கூடிய நாம் அடுத்தது நம்முடைய பொருளாதாரத்திற்கு என்னென்ன தடைகள் வருமோ, வாட முடியாத அளவுக்கு இன்னும் எவ்வளவு நெருக்கடியில் கொடுக்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் மனிதர்களுக்கு எதிராக. அவர்கள் உங்களை துச்சமாக மதிக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கவலையை மேற்கொள்ளாதீர்கள். இறைவனுக்கு கீழ்ப்படிந்து சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். யாரையும் குற்றம் குறைகள் சொல்லக்கூடாது. நான் என் இறைவனை மறந்துவிட்டு மனிதர்களை நம்பியதன் காரணமாக, இணை வைத்ததன் காரணமாக இவர்கள் எனக்கு படியெடுப்பார்கள், இவர்கள் எனக்கு பணம் தருவார்கள், இவர்களிடம் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நான் இறைவனை விட்டு மனிதர்களை இணை வைத்ததன் காரணமாக என் சமாதானம் கெட்டது. சாந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் இறைவனுடைய வாக்கு ஒன்று மட்டும்தான். நீங்கள் இறைவனை நம்புபவர்கள் என்பதன் காரணமாக. இதில் இந்து சமாதானம், முஸ்லீம் சமாதானம், கிறிஸ்துவ சமாதானம் இருக்கா? இறை வாக்கு எல்லோருக்கும் சமமாக ஒரே மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்படி இவ்வளவு துண்டங்களாக பிரிந்தீர்கள்? நான் இந்த மதத்தை சார்ந்தவன், நான் அந்த மதத்தை சார்ந்தவன் என்று உங்களுக்கு விரோதமாக நீங்கள் எப்படி ஒரு கூட்டம் மற்றொரு கூட்டத்துக்கு விரோதமாக மாறினீர்கள்? மனிதர்களுடைய சூழ்ச்சிகளில் உள்ளது இது. பிரித்து ஆள வேண்டும். உங்களை ஒன்றாக்கிவிட்டால் ஆட்சியாளர்கள் வாழ முடியாது. இந்த ஆட்சியாளர்கள் பாதிரிமார்களிடமிருந்தும் மதவாதிகளிலிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். பிரித்து பின்னர் நாம் ஆள முடியும் என்பதை இறைவன் கூறுகின்றான். நீங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றீர்கள். மனசாட்சியத்தின் அடிப்படையில் அங்கு இறைவனுடைய வாக்கு உங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும். வெளிப்படையான வழிகள் நீங்கள் போகும் பொழுது நாம் மனிதர்களுடைய சடங்குகளையும் சமுதாயங்களையும் பின்பற்றி நாம் தொடர்ந்து விடுகின்றோம். உங்களுடைய மனதை கேளுங்கள். நீங்கள் ஒரு சமுதாயமாக மனிதன், மனிதத்துவம், மனிதம் என்ற அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய மறைவான அந்த உள் உணர்வாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இறை ஆற்றல் அங்கு அறிவிக்கின்றது. நீங்கள் மனிதாபிமானத்துடன் நடக்க வேண்டும். இப்பொழுதும் மீண்டும் உங்களை கேளுங்கள். கிறிஸ்துவ மனிதாபிமானம், இந்து மனிதாபிமானம், முஸ்லீம் மனிதாபிமானம் என்று இருக்கின்றதா? இல்லை. உங்களுடைய நல் அருள் உங்களுடைய தேவைகளை அருபமான மாபெரும் ஆற்றலை கொண்டு உங்களுடைய நெஞ்சத்தை அடக்கி ஆடக்கூடிய அந்த தேவையை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புங்கள். நீங்கள் என்பது மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த மனிதனுக்கு இறைவனுடைய ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் காரணமாக உங்களுக்கு விளைச்சல்கள் பெருகும். வானங்களிலிருந்து தாரை தாரையாக உங்கள் மீது மழை பொழியும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும். அந்த நெஞ்சத்தின் இறைவனை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இறை ஆற்றலாகவும், இறைவனுடைய நற்குணங்களாகவும், இறைவனுடைய மாபெரும் பாதுகாப்பாகவும், இறைவனுடைய இருப்பிடமாகவும் இப்பொழுது நீங்கள் அமைக்க வேண்டும். சொல்வது அவ்வளவும் சத்தியம்தான் என்று உணரும் பொழுது நான் இப்பொழுது என் இறைவனுக்கு கட்டுப்படுகின்றேன். ஆனால் உங்களுக்குள் பொறாமை இருக்கின்றது. அவன் என்னை விட நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் என்னை விட அதிக பொருள் கொண்டிருப்பான் வந்துவிட்டால் பொறாமை ஏற்படுகின்றது. பொருளில் வாழாதீர்கள், அருளில் வாடுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நிச்சயமாக பொய்கள் நிரம்பிவிட்டன. பொருள்கள் தான் வாழ்க்கை என்ற அந்த பொய் நிரம்பிவிட்டது. அதன் காரணமாக உங்களுடைய நோய்களை நான் பெருக்கிவிடுவேன் என்ற இறைவனுடைய எச்சரிக்கை நிச்சயமாக இருக்கின்றது. அத்தியாயம் 2:10. அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கின்றது. அவர்களை பொய்களையே, பொருள்களையே அதிகமாக நம்புகின்றார்கள். பொருள்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அருளை அவர்கள் நம்புவதில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய நெஞ்சத்தின் நோய்களை நான் அதிகமாக்கிவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்களுடைய
உள் உறுப்புகளின் நோய்களாலும் வெளியுறுப்புகளின் நோய்களாலும் அவர்கள் கஷ்டப்படுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பாத வரையில் இறைவனிடம் எந்த விதமான வழியும் உங்களுக்கு பிரார்த்தனையாக அமையாது. இப்பொழுது உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புங்கள். சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் என்று நீ அறிவித்ததை ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. எனக்கு சாந்தமும் சமாதானமும் வேண்டும். இதற்கு மேலாக என்ன பொருள் புரிகிறதோ தேவையில்லை. அருள் வேண்டும். அது மறைவானது, பொருள் பார்க்கக்கூடியது. அந்த அருளுக்கு பொருளை இணையாக்காதீர்கள். இணை வைப்பை நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. படைப்பவன் வேண்டுமா, படைத்த பொருள்கள் வேண்டுமா? உணவுப் பொருள் முதற்கொண்டு படைக்கப்பட்டு விட்டவை. இனி அவன் உங்களுக்காக அளவை அதிகரிப்பான். பதுக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக, பணம் கொடுத்தால் தான் தருவேன் என்று சொன்னதன் காரணமாக உங்களுக்கு அவன் வாக்களிக்கின்றான். நான் படைப்பவன். படைப்பவனுக்கு நிகராக உங்களுடைய மனிதர்களுடைய சூழ்ச்சி எதுவும் நிலைக்காது, அவ்வளவும் பட்டுப்போகும். இப்பொழுது படைப்பை நம்புங்கள். நான் உங்களுக்கு வகை வகையான தானியங்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் மாமிசங்களையும் இறைச்சிகளையும் நான் உங்களுக்கு உருவாக்குவேன். கொடிய மிருகங்கள் அவ்வளவும் நீக்கப்பட்டுவிட்டு அங்கு கால்நடைகளை நான் உங்களுக்காக கொண்டு வருவேன். ஏற்றுக்கொள்வீர்களா என்று இறைவன் கேட்கின்றான். படைப்பவன் நான். உங்களுக்கு பொடியும் சிங்கமும் மிருகங்களும் யானைகளும் வேண்டுமா, கால்நடைகள் வேண்டுமா? எங்கு பார்த்தாலும் பாலாறுகள் ஓட வேண்டுமே, அந்த மாதிரியான அளவுக்கு உங்களுக்கு மடிகளை சுமக்கக்கூடிய அந்த கால்நடைகள் வேண்டுமா, வேண்டாமா? வேண்டும். படைப்பவன் யார்? விவசாயிகள். நாங்கள் உங்கள் காய்கறிகளை படைக்கின்றோம் என்று கூறுகின்றார்களே, அதே மாதிரியே படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோழி வளர்க்கின்றோம் என்று கூறி அவ்வளவையும் நச்சுக்களாக மாற்றிக்கொண்டு இவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், தாங்கள் படைப்பாளர்கள் என்பதை காட்டுவதற்காக வேண்டி. ஒரு நாளைக்கு 10 கோடி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. இவர்கள் படைப்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஆடுகள் இறைச்சிகளாக உங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 10 கோடி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. இதை படைப்பவன் யார்? எங்கேயாவது ஆட்டு பண்ணை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டு பண்ணைகளில் வளர்க்குறாங்களா? விளைகிறது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. இறைவனுக்கு கட்டுப்படும் பொழுது உங்களுக்கு விளையும். ஆக நீங்கள் உங்களுடைய பொருள்களிலிருந்து கொடுங்கள் இறைவனுக்காக. அவன் உங்களுடைய பொருள்களை அதிகமாக்குவான். ஆனால் உங்களில் கஞ்சத்தனம் செய்பவர்கள் இருக்கின்றீர்கள். நீங்களோ தேவையுடையவர்கள். 1000 கோடிகள் வைத்திருந்தாலும் தேவைப்படுபவர்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 47 வசனம் 38. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க அழைக்கப்படும் கூட்டத்தினர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் ஒருவனை தவிர இறைவன் இல்லை என்றால் அவன் கொடுப்பான். நீங்கள் வைத்துக்கொள்ள பொருள்களை நம்பாதீர்கள், கொடுங்கள். இணை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொருள்களை எனக்கு பதிலாக, அருளுக்கு பதிலாக. இதிலிருந்து நீங்கள் கொடுக்காத வரையில் இறைவனிடமிருந்து எந்த பாக்கியமும் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாக்கியமிக்க வாழ்க்கைக்காக அவனுடைய அருளை கொண்டு பாக்கியங்கள் நிரப்பமாக இருக்க வேண்டும். அவனுடைய அருள் வேண்டுமென்றால் அவன் கூறுவதை கேளுங்கள். நீங்கள் பொருளாக வைத்திருப்பது ஒரு நாள் அழிந்துவிடும், கூடிய சீக்கிரம் அழிந்துவிடும். ஆனால் இறைவனை நம்பும் பொழுது மனிதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு மேலாக இறைவன் உங்களுக்கு பகிர்ந்தளிப்பவன். உங்களுடைய பொருள்களை கொடுங்கள். தண்ணீர் வாரி இறைக்கும் பொழுது ஊற்றுக்கள் பெருகும். உங்களுடைய பொருள்கள் கொடுங்கள், நான் அதில் அதிகரிக்கின்றேன். உயிரோட்டமுள்ள பொருள்களாக, உணவாக. பணம் என்ற நாசமான போனதை கேட்காதீர்கள். அது உங்களுக்கு அடுத்தபடியாக, உங்களுடைய தேவைகளுக்கு அடுத்தபடியாக அதனையும் தருகின்றேன். அதனை பிரதானமாக கொள்ளாதீர்கள், அருளை பிரதானமாக கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அமைதி அளித்திருக்கின்றேன் இப்பொழுது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்வர்களாக இருக்கின்றோம். அதனை நாம் அறிந்தவர்கள் தான். என்று நான் என் பாவத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவனாக இருக்கின்றேனா என்பதை நான் கேட்கும்பொழுது நிச்சயமாக நான் பாவியாகத்தான் இருக்கின்றேன். நிறைய பாவங்கள் இருக்கின்றன, மனச்சிகள் இருக்கின்றன. பயப்படுகின்றேன் இப்பொழுது. என் இறைவனே, என்னிடம் இருக்கக்கூடிய இந்த அமைதி என்னுடைய மானக்கேடான எண்ணங்களின் காரணமாக, என்னுடைய பாவங்களின் காரணமாக அது தொலைந்துவிட வேண்டாம். அதனை நீக்கிடாது இருப்பாயாக. என் நெஞ்சத்தை பாதுகாத்துக்கள். என் மனதை நீ சமாதானப்படுத்தி வை. அனைத்தும் உன்னிடமே இருக்கின்றன. உன்னுடைய பெயர் சமாதானம் அளிப்பவன். உன்னை தவிர சமாதானம் அளிப்பவன் இல்லை என்ற இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அவன் ஒருவனை தவிர இல்லை. அந்த ஒருவனுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. சமாதானத்தை அளிப்பவன் சலாம் அவனுடைய பெயர். உன்னை தவிர எனக்கு சமாதானம் அளிப்பவன் இல்லை என்று கூறுங்கள். ஒருவருக்கு சலாம் சொல்லும் பொழுது, சாந்தி என்று கூறும் பொழுது, அமைதி என்று கூறும் பொழுது, அமைதி அளிப்பவனிடம் நான் உங்களுக்காக பிரார்த்தனை மேற்கொள்கின்றேன் என்பது பொருள். உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்,
உங்களுக்கு சமாதானம் ஏற்படட்டும், உங்களுக்கு சலாம் என்று கூறும்பொழுது அவனிடமிருந்துள்ள பிரார்த்தனையாக நான் கூறுகின்றேன் தவிர நான் கொடுக்குற மாதிரி சலாம் என்பது இல்லை. அப்படியானால் ஒருவருக்கொருவர் நற்செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு சமாதானத்தை விரும்புங்கள், அவர்கள் மீது பொறாமை கொள்ளாதீர்கள், அவர்கள் மீது பகைமை கொள்ளாதீர்கள். யார் மீது பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ, அடித்துவிட வேண்டும் என்ற அளவுக்கு பகைமை கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த அதிகாரம் உங்களிடம் இருக்குமானால் அவர்கள் அடித்திருப்பீர்கள். உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்படியான வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் யார்? உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வாழ்விப்பவன், உயிரளிப்பவன், அவனுடைய பெயர். அவனுக்கு விரோதமாக நீங்கள் பகைமை கொண்டீர்களா? யார் மீது கடுமையான கோபம் இருக்கின்றதோ நாசமாக போக என்று சொல்வதற்கு முன்பாக வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் அவனுக்கு மிஞ்சிக் கொண்டு நான் பேசுகின்றன என்பதை பயப்பட வேண்டும். என்னுடைய கதி என்ன ஆகும் என்பதை நான் பயப்பட வேண்டும். அருளில் நீங்கள் வாழ வேண்டும், அருட்கொடைகளில் நீங்கள் வாழ வேண்டும், பாக்கியங்களில் நீங்கள் வாழ வேண்டும். சமாதானத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனிடமிருந்து இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சமாதானம் உங்களை விட்டும் போய்விடக்கூடாது. உங்களுக்கு உணவளிப்பவனும் அவன்தான், உங்களுக்கு நோய்களிலிருந்து பாதுகாத்து சுகம் அளித்து கொண்டிருப்பவனும் அவன்தான். உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் சமாதானத்தை விரும்பும் பொழுது இவ்வளவும் கைகூடி வரும். நீங்கள் உங்களை ஒருவருக்கு மற்றவர் வித்தியாசமானவர்கள், விரோதமானவர்கள் என்று நீங்கள் மனிதர்களுடைய அமைப்புகளை கொண்டும் மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டும் விரோதம் பாராட்டாதீர்கள். இறைவனுடைய அனுகிரகமும் அவனுடைய பாக்கியம் நமக்கு நிறைந்து நிற்கும். ஒரு காலம் மனிதர்களை விரோதமாக பார்ப்பது கூடாது. நாங்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணுவது கூடாது. உங்களை ஒரே இனமாக படைத்தான். உங்களுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கின்றான். அத்தியாயம் 6 வசனம் 159. யார் சமாதானம் என்ற அந்த ஒரு வார்த்தையை விட்டும் இறை பாக்கியத்தை விட்டும் விலகி தங்களிடையே உள்ள பொறாமையின் காரணமாக கூட்டங்களாக பிரிந்தார்களோ அவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கூடாது என்று. நாங்கள் இந்துக்கள் என்று கூறும்பொழுது மனித சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு நான் இருக்கின்றேன். ஆனால் மனித சமுதாயத்தினுடைய மனிதத்துவம் கொண்டிருக்கக்கூடிய மனசாட்சி எல்லோருக்கும் பொதுவானது. அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. நல்லது வேணுமான்னு கேட்டால் 3 கூட்டமும் நல்லது வேணும்னு சொல்கிறோம். அப்போ எப்படி நீங்கள் தனியான பிரிவு என்று கூறினீர்கள்? யாருக்கும் நோய்கள் கூடாது என்கிறோமோ யாருக்கு கூடாது, யார் வேணும் பொறாமை கூடாது தானே கூடாது. சத்தியம் ஒன்றாக இருக்கும் பொழுது சத்தியத்திலிருந்து வேறுபட்டதன் காரணமாக நான் பிரிந்தேன். இனி சத்தியத்தின் பக்கம் திரும்ப முடியாது. எனக்கு கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாது, அல்லாஹ் கிடையாது, எனக்கு எந்த விதமான நாதியும் இல்லை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சீரான அமைப்புக்கும் வாழ்க்கைக்கும் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவன் என்று கூறாதீர்கள். என்னை மனிதாபிமானம் உள்ள மனசாட்சியத்தோடு உள்ள உனக்கு விரோதமாக இணை வைக்காத வாழ்க்கையை, உன்னுடைய அருளை மட்டுமே நம்பக்கூடிய வாழ்க்கையை கொண்டு என்னை நீ உனக்கு உரித்தாக்கிக் கொள்வாயாக என்று தனித்தனியாக நீங்கள் ஆகாத வரையில் உங்களுடைய இறைவனிடமிருந்து எந்த விதமான பிரார்த்தனையும் உங்களுக்கு கிடையாது. இப்பொழுது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீங்கள் மனசாட்சியத்தை துண்டாக்கியதன் காரணமாக ஹிந்து மனசாட்சியம், முஸ்லீம் மனசாட்சியம், கிறிஸ்துவ மனசாட்சியம் என்று நீங்கள் பிரித்து விட்டீர்கள். அப்படி ஒன்று கிடையாது. பொருளின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்கள். வேஷங்களின் அடிப்படையில் உங்களுடைய அடையாளங்களை மாற்றிக்கொண்டீர்கள். இறைவன் கவனிப்பது உங்களுடைய உள்ளத்தை. நெஞ்சத்தில் இருப்பதையெல்லாம் இறைவன் நன்கறிந்தவன் என்று இறைவன் கூறுகின்றான். மனிதர்களிடம் வித்தியாசமாக நாம் வரக்கூடாது. மனிதன் என்ற அந்த மாபெரும் அந்தஸ்தோடு நாம் வர வேண்டும். இறைவன் இத்தகையோரை நேசிக்கின்றான், நன்மை செய்வரை நேசிக்கின்றான். நன்மையை விரும்புங்கள். தனித்தனியாக நீங்கள் ஆகாத வரையில் உங்களுடைய கூட்டங்களிலிருந்து நீங்கள் உங்களால் விலக முடியாது. இறைவனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய அந்த பாக்கியங்களிலும் நுழைய முடியாது. நாம் கை செய்தப்பட்டவர்களாக ஆவதற்கு முன்பாக இன்று தனித்தனியாக நாம் திரும்புகின்றோம் இறைவன் பக்கம். எனக்கு என்னுடைய இறைவன், என்னுடைய உலகம் தனியாக ஒவ்வொருவருக்கும். இவ்விதமாக இருந்தால் மட்டும்தான் மனித சமுதாயம் ஒருமித்த சமுதாயம் இருக்க முடியும். நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றோம், நாங்கள் ஒருவரை பாதுகாத்துக் கொள்வோம் என்ற அந்த அடிப்படை இறைவன் வேண்டாம் என்பது பொருள். நாங்கள் இதை பாதுகாத்துக் கொள்வோம். இறைவன் வேண்டாம் என்பது அதனுடைய பொருள். எப்பொழுது நான் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை சார்ந்தவனாக ஆகிவிட்டேனோ இறைவன் கூறுகின்றான், இந்த கூட்டங்கள் தனித்தனியாக பிறந்த கூட்டங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்களும் சம்பந்தமுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் தனித்து விடுங்கள். உங்களை நான் தனித்தே படைத்தேன், தனித்தே உங்களை நான் கைப்பற்றுவேன். கூட்டம் கூட்டமாக கைப்பற்ற போவதில்லை.
உங்களுடைய விசாரணையும் தனித்தனியே. நீங்கள் இந்த குரூப்பை சார்ந்தவங்களா, நீங்கள் நரகத்துக்கு போங்க, இந்த குரூப்பை சார்ந்தவங்க சொர்க்கத்துக்கு போங்க. யார் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நம்புகிறோம் நரகம் சொர்க்கம் நம்புகிறோம். அப்போது உங்களில் இருக்கக்கூடிய கூட்டங்களில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இந்த கூட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கா? அங்கேயும் நரகவாசி இருக்காங்க இல்லையா? தனித்தனியாக ஆகுங்கள். அவர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்குரிய கூடி கொடுக்கப்பட இருக்கின்றது. நாங்கள் இந்த கூட்டங்கள் என்று எங்கு நீங்கள் கூட்டமாக இருக்கின்றீர்களே, எதனுடைய அடிப்படையில்? இறுதி வாழ்க்கை தனித்தனியே நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு பயந்தீர்கள், பக்தியோடு அவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுகத்தை பாதுகாத்து கொண்டீர்கள். அது பக்திக்குரியது, பாதுகாக்க போற்றப்பட வேண்டியது. போற்றி பாதுகாத்துக் இருக்கக்கூடிய அமைதியையும் சமாதானத்தையும் போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி நான் மனித சமுதாயத்தை சார்ந்தவன், ஹிந்து மனித சமுதாயத்தை சார்ந்தவன், முஸ்லீம் மனித சமுதாயத்தை சார்ந்தவன், கிறிஸ்துவ மனித சமுதாயத்தை சார்ந்தவன் என்று கூறும்போது கடவுளையே 3 துண்டாக்கினீர்கள். நீங்கள் 3 துண்டாக்கக்கூடியவில்லை. இனி உங்களுக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான் இறைவனிடமிருந்து. எப்படி அவர்களுக்குள் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கூட்டமும் முழுமையாக சொர்க்கமில்லை, அவர்களுடைய செயலுக்குரிய கூலிதான் என்று இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எப்படி கூட்டங்களாக பிரிந்து கொண்டு நாங்கள் அனைவரும் ஒரு கூட்டம் என்று கூறினீர்கள், அவர்கள் அனைவரும் பகை கூட்டம் என்று கூறினீர்கள். சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். தனித்தனியே படைத்தேன், தனித்தனியே கைப்பற்றுவேன், தனித்தனியே உங்களுக்கான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இங்கு என்ன கூட்டம் என்று கேட்கின்றான்? தனித்தனியான கூட்டம். நீங்கள் தனித்தனியாக உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பும் வரையில் உங்களுக்கு இறைவனிடமிருந்து அனுகிரகம் இல்லை. ஒரு நோய் வந்துவிட்டது, உயிர் பறிபோகப் போகின்றது என்று இருக்கும்போது தனியாக திரும்புவீர்கள் என் இறைவனே என்று. அங்கு உங்களுக்காக பிரார்த்திக்க எவருக்கும் நாதி கிடையாது, எவருக்கும் அந்த தைரியமும் கிடையாது, அந்த நம்பிக்கையும் கிடையாது. அந்த நாளில் நீங்கள் இறைவனே என்று தனியாக திரும்புவீர்களே, இப்பொழுது திரும்புங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இது எனக்கு இறைவன் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறு அற்ப சுகத்தை பக்தியோடு பாதுகாத்துக் கொள்கின்றேன். பயமும் இருக்கின்றது. கூட்டங்களை சாரமாட்டேன், தனித்து என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். கூட்டங்களோடு நான் இருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது இந்த கூட்டங்கள் என்னை பாதுகாக்கும். பகிரங்கமான இணை வைப்பு, இறைவன் ஒருவனுக்கு பதிலாக இந்த கூட்டத்தில் நாடுகின்ற இவர்களை பாதுகாப்பார்கள் என்று. தனியே ஆகும்பொழுது இறைவன் ஒருவன் போதுமானவன் உங்களை வாழ வைக்க. உலகமே உங்களுக்கு விரோதமாக திரண்டாலும் சரி, இறைவனுடைய பாதுகாப்பு அதைவிட பலமானது என்பதை அறியுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய இருக்கிறது என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தின் மீது நீங்கள் விரும்புகின்றீர்களா, அல்லது பழைய மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் என்று கூட்டங்களாக பிரியப் போகின்றீர்களா? இந்த கூட்டங்கள் உங்களை வாழ வைக்கும் என்று எண்ணுகின்றீர்களா? நான் ஒருவன்தான் என்ற இறுதி நாளில் என் பக்கம் திரும்புவீர்களே, அந்த நாள் வரையில் இப்படித்தான் இருப்பீர்களா? அந்த நாளில் நீங்கள் திரும்பும்பொழுது நான் உங்களுக்கு இல்லை என்பதை உங்களுக்கு அறிவித்தது அது. இப்பொழுது உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு அறிவிக்கும். உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக இன்று நம்முடைய பிரார்த்தனையானது, எங்கள் இறைவனே, நீ என்னை தனித்தே படைத்தாய், நீ எங்களை குடும்பமாக அமைத்தாய், உன்னுடைய அன்பும் அரவணைப்பும் எங்களுடைய இல்லை என்றால் நாங்கள் பிரிந்து விடுவோம். நாங்கள் உன் பக்கமே திரும்புகின்றோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் தெய்வங்களாக ஆக்கிக்கொண்டு உதவியாளர்களாகவோ பாதுகாவலர்களாகவோ எங்கள் ஒருவரை ஆக்கிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் பயப்படுகின்றோம். இந்த பயத்திற்கு நீ நம்பிக்கையும் அதிகரிப்பாய், அவருடைய அதிகரிப்பாய் ஏற்றுக்கொண்டோம். எங்களை வாழ்விக்க இன்று முதலாக நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. நிச்சயமாக எங்களிடம் எங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்திட வேண்டாம். நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டோம். ஆக எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய நெஞ்சங்களை விரிவாக்கம் செய்வாயாக. நாங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கின்றோம். உன்னுடைய நாட்டுப்படி உன்னிடம் தனியாக நான் வந்துவிட்டதன் காரணமாக நீ இணைத்து வைக்கக்கூடிய முஸ்லீம், கிறிஸ்துவ, இந்துக்கள் என்ற அந்த அடிப்படையை நீக்கி மனிதன் என்ற அடிப்படையில் நீ எங்களை படைத்தாயே, அந்த அடிப்படையில் மனசாட்சியத்துடன் திரும்புகின்றோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்று முதலாக நம்முடைய குடும்பங்களில் கவலையோ பயமோ இல்லை. சமாதானம் உங்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சமாதானத்தின் காரணமாக நான் பொய்களையும் புரட்டுகளையும் மனிதர்களையும் நம்புவதில்லை. இறைவனுடைய அறிவிப்பை மட்டும் நம்புகின்றேன், என் அறிவை நம்ப மாட்டேன். என் இறைவனே, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் இன்னும் நல்லறையும் நற்சிந்தனையையும் நல்லறிவையும் மாபெரும் ஆற்றல் மிக்கவனுடைய அருளை கொண்டு வாழ்வதற்கு நீ பொறுப்பேற்றுக்கொள். நிச்சயமாக நீயை பொறுப்பேற்றுக்கொள்வதில் மகத்தானவன் என்பதையும் உன்னை தவிர கதியில்லை, அந்த ஒரு கதிக்கு நான் இன்று ஆளாகிவிட்டேன். அல்லாஹ் என்ற ஒரு பொருள் உன்னை தவிர கதியில்லை. நான் நெஞ்சத்தில் உன்னை கொண்டு விட்டேன். நீ நிச்சயமாக என் நெஞ்சத்தை கவனிப்பனாக இருக்கின்றாய். எனக்கு இன்று முதலாக கவலையும் பயமும் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு இன்று என் வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா?
நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.